அக்கினியாம் ஆவியாரே, ஆண்டவரின் திருக்கொடையே, எம்மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. எம்மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. தூரமாக அக்கினியாம் ஆவியாரே, ஆண்டவரின் திருக்கொடையே, எம்மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. எம்மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. பாறையை உடைப்பவரே, பாவியை மன்னிப்பவரே, பாறையை உடைப்பவரே, பாவியை மன்னிப்பவரே, பாசத்தை பொழிந்து பரிசுத்தமாக்கி முற்றும் நம்மை மாற்றிடுமே. பாசத்தை பொழிந்து பரிசுத்தமாக்கி முற்றும் எம்மை மாற்றிடுமே. நூறுமாக அக்கினியாம் ஆவியாரே, ஆண்டவரின் திருக்கொடையே, எம்மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. எம்மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. ஊற்றாய் பாய்பவரே, உள்ளத்தை நிறைப்பவரே, ஊற்றாய் பாய்பவரே, உள்ளத்தை நிறைப்பவரே, தனிமை போக்கி துணையாய் வந்து முற்றும் எம்மை மாற்றிடுமே. தனிமையை போக்கி துணையாய் வந்து முற்றும் எம்மை மாற்றிடுமே. தூரமாக அக்கினியாம் ஆவியாரே, ஆண்டவரின் திருக்கொடையே, எம்மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. எம்மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. மீண்டும் எல்லோருமாக அக்கினியாம் ஆவியாரே, தூய ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். நீதாம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளும். பரிசுத்தமான தூய ஆவியானவரே, நீதாம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த ஆராதனை உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நாங்கள் ஜெபிப்பதற்கு, நாங்கள் துதிப்பதற்கும், நாங்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கும் நீதாம் இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்ளும்படி மன்றாடுகின்றோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் இருள் விலகி போகட்டும், நோய்கள் குணமடையட்டும், கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படட்டும், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அருள் மழை பெய்யட்டும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் இறங்கி வரட்டும். இந்த சப வழிபாடு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை கொண்டு வருவதாக, ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. உம்முடைய இறை வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும்
விடுதலை தருவதாக. தூய ஆவியானவரே, நேரலையில் இணைந்திருக்கிறவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீதாம் இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்ளுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு இல்லங்களிலும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உடலிலும் உள்ளத்திலும் நீர் செயலால் இவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். வேதனைகள் மறைந்து போக உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய தூய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. லோருமாக அக்கினி ஆவியாரே, ஆண்டவரின் திருக்கொடையே, எம் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. எம் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நின்று ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம் என்று இந்த பாடல் வழியாக ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்காக உண்டாக்கி இருக்கின்றார். இந்த நாள் எனது வெற்றியின் நாள், விடுதலையின் நாள், இந்த நாள் எனது ஆசீர்வாதத்தின் நாள் என்று மகிழ்ச்சியோடு பாடி ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நூறுமாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் சொல்லுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். எல்லாரும் சொல்லுவோம். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் சொல்லுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா,
வெற்றியுண்டு. என்றுமுள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். Thank you. உம்மை போற்றுகிறோம். சொல்லுவோம். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். உருமாக அல்லேலூயா. தோல்வியில்லை, உம்மை போற்றுகிறோம், அல்லேலூயா. ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை அன்பானவர்களே. ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுக்கிறவராக இருக்கின்றார். சொல்லுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. வல்லவரே உம்மை போற்றுகிறோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. குருமாக அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஓ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு, நன்றி ஐயா, நன்றி உமக்கு, நன்றி. ஒருமாக அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். எல்லோரும் மீண்டுமாக ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். ஓ,
ஓ கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். உருமாக நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, மீண்டுமாக அப்பா பிதாவே. நம்முடைய உள்ளங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம். அவர் செய்த நன்மைகளை நாம் நினைப்போம். அவர் நல்லவர். தூரமாக நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி. ஆண்டவரே, என்னை தூக்கி விட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை குணமாக்கினீரே, நன்றி ஆண்டவரே. என்னை விடுதலை ஆக்கினீரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்று சொல்லுவோம். எங்களை ஆசீர்வதித்தீரே, எங்களை தேடி வந்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் என்று சொல்லுவோம். ஐயா நன்றி, உமக்கு நன்றி. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோமா? இந்த நேரத்திலே எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவரை போற்றுவோம். எங்கள் குரல்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், மாறாதவர், மகிமையின் ஆண்டவர். எல்லோருமாக அப்படி ஆண்டவரை போற்றுங்கள் இந்த நேரத்தில். யாக்கோபின் கடவுளை ஸ்தோத்திரம். எங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, எங்களை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. எங்கள் மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுக்காக வான கதவை திறக்கிற ஆண்டவரே, எங்களுக்காக ஆசீர்வாத மழையை எங்கள் மேல் கட்டளையிடுகிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் ஆண்டவரை போற்றுவோமா? நன்றி ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீரே எங்களுக்கு வழியாக வந்தவர், நீரே எங்களுக்கு வாழ்வாக வந்தவர், நீர் எங்களை ஒருபோது மறவாதவர், நீதாமே எங்களுக்கு எல்லாமுமாயிருக்கிறீரே. நன்றி, நன்றி, நன்றி. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே.
நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோஜி எல்ரோஜி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கூறுவார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நானோ உள்ளத்தை பார்க்கிறேன் என்று. கடவுள் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தை காண்கிறவராக இருக்கின்றார். இந்த இடத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் காண்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு முன்னிலையில் இப்பொழுது நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு கல்லுக்கு முன்பாக அல்ல, ஒரு சுரூபத்துக்கு முன்பாக அல்ல, அல்லது எங்கேயோ இருக்கிற ஒருவருக்கு முன்பாக அல்ல, எங்களோடு நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் நிற்கிறீர்கள். அவர் உங்களை தொடுவார் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறி விடுகிறது. அவர் உங்களை சந்திப்பார் என்றால் உங்கள் குடும்ப நிலை மாறி விடுகின்றது. அவர் உங்கள் மேல் இரக்கம் காட்டுவார் என்றால் உங்கள் வாழ்க்கை நிலை மாற்றப்பட்டு விடுகின்றது. அவர் தன்னுடைய கரங்களால் உங்கள் கண்ணீரை துடைப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையில துக்கம் மகிழ்ச்சியாக மாற்றப்பட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட தெய்வத்திடத்தில் தான் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் பிரச்சனை பெரிதானது அல்ல. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் போராட்டம் பெரிதானது அல்ல. ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் தேவைகள் பெரிதானது அல்ல. ஆண்டவருக்கு அவைகள் எல்லாம் அற்பமும் தூசுமாக இருக்கின்றது. ஆண்டவர் ஆணையிடுவார் என்றால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண்கிறதை, நீங்கள் கேட்கிறதை காணும்படி ஆண்டவர் வாசலை திறந்து விடுகிறவராக இருக்கின்றார். அன்றைக்கு பேதுரு கூறுவார், ஆண்டவரே, நான் உம்மை போல் கடல் மேல் நடந்து வர ஆணையிடும் என்று கூறுவார். ஆண்டவர் ஆணையிட்ட பொழுது பேதுருவினுடைய கால்கள் கடல் மேல் நடந்தது என்று பார்க்கின்றோம். அதுபோலதான் இன்றைக்கு நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவர் ஆணையிடுவார் என்றால் உங்கள் வாழ்க்கையின் நிலை மாற்றப்பட்டு விடுகிறது. உங்களுடைய இல்லாமை நிலை மாற்றப்பட்டு விடுகிறது. உங்கள் உடல் சுகையினம் மாற்றப்பட்டு விடுகிறது. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாற்றப்பட்டு விடுகிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாற்றப்பட்டு விடுகின்றது. உங்களை சூழ்ந்திருக்கிற இருள் நீங்கி போய் விடுகிறது. ஆண்டவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வாராக, விடுதலை தருவாராக, குணமாக்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி சொல்லுவோமா? ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லோருமாக ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவர் இந்த நேரத்திலே இங்கிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று விரும்புகின்றார். நேரலையில் இணைந்திருக்கிற அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். கண்களை மூடி உங்கள் கரங்களை மார்போடு அணைத்து சொல்லுவீர்களா இந்த நேரத்திலே? ஹல்லேலூயா. என்னை இப்போது தொடுவீரே ஏசையா, நான் குணமடைவேன், உடனே சுகம் பெறுவேன். எல்லோருமாக என்னை இப்போது தொடுவீரே ஏசையா, நான் குணமடைவேன், உடனே சுகம் பெறுவேன். தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை